ஸோ விண்டோஸில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்தும் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அப்படி சில ஃபீச்சர்ஸ், சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற சில விஷயங்கள் விண்டோஸ் 11க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவானது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கசகசன்னு பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதில் ஜென்ரலாக நம்மளோட பென்ட்ரைவெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே FAT32 அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இப்போ நான் இங்கே பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா FAT32 அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மெட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபைலை ஒரு 5 GB ஒரு 4 GBக்கு மேலே உள்ள ஃபைலை கொண்டு வந்து இதில் காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேஸ்ட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன், ஒரு 5 GB ஃபைல் நான் காப்பி பண்ணியிருக்கேன். அதை இங்கே நான் பேஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஃபைல் சைஸ் டூ லார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வந்துருக்கு. வரதுக்கான காரணம் இதோட ஃபார்மெட் தான். இதோட ஃபார்மெட்டை நம்ம மாற்றணும். ஃபார்மெட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ஃபைல் சிஸ்டம் அப்படின்ற இடத்துல FAT32 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி NTFS அப்படின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட முடியும். இப்போ NTFS அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபார்மெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபார்மெட் ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபார்மெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா NTFS ஃபார்மெட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ அதே ஃபைலை நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் இப்போ என்னால் பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இஷ்யூ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஸ்னாப்ஷாட், அதாவது விண்டோஸோடைய ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஜென்ரலாக விண்டோஸ் 7 இந்த மாதிரி டைம்லேருந்தே விண்டோஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நார்மலாக பிரிண்ட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. ஆனால் விண்டோஸ் 10, 11லாம் அந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லை. இப்போ எனக்கு இந்த டெஸ்க்டாப் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்னிப்பிங் டூல் ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்னிப்பிங் டூலை வச்சு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இப்போ ரெக்டாங்கிள்னு வச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா உங்களால் எடுத்துக்க முடியும். மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுவே நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு போர்ஷனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே உங்களால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் இருக்க விண்டோ, அந்த ஒரு விண்டோ மட்டும் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அதை உங்களால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். தென் உங்களோட ஃபுல் ஸ்க்ரீன் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் வேணும் அப்படின்னா அதை உங்களால் இங்கே எடுத்துக்க முடியும். ஒருவேளை இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்காது. ஆனால் இந்த ஸ்னாப்ஷாட்டில் வச்சு உங்களால் இன்னும் சில விஷயங்களை பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னாப் எடுத்துக்கிறேன் பாருங்களேன். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு இது ஸ்னிப்பிங் டூலில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களால் சில எடிட்டை இங்கே பண்ணிக்க முடியும். இதுவுமே மேக்ஸிமம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். அதாவது நீங்கள் விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் அப்படின்ற கீபோர்டு அழுத்தி இந்த ஸ்னிப்பிங் டூலை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக பிரிண்ட் ஸ்க்ரீன் அழுத்தினாலே இந்த ஸ்னிப்பிங் ஷூட் ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இங்கே உங்களுக்கு சேஞ்ச் இன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது இங்கே நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பிரிண்ட் ஸ்க்ரீன் நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஸ்னிப்பிங் டூல் ஓப்பன் ஆயிரும். அது கீழே இதில் கடைசி ஸ்னிப் அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இது டிசேபிள் இருக்கும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஆரோ கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்லேயே ஒரு குட்டி பார்டர் மாதிரி ஒன்று வந்துடும். இதை நீங்கள் டிஃபால்ட்டாக ஒயிட் செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் இதோட கலர்ஸை கூட உங்களால் எப்படி வேணாலும் மாற்றிக்க முடியும். தென் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பார்டரோட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றதையும் உங்களால் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் இந்த பார்டர் ஒன்று டிஃபால்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்மெட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சூப்பரான ட்ரிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் அடிச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து ரொம்பவே அதிகம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபைலையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவே நம்ம ஹைட் பண்ணணும், எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதிகபட்சம் என்ன பண்ணுவோம்? அதிகபட்சம் ஏதோ சம்மந்தமே இல்லை ஃபோல்டருக்குள்ளே போட்டு அதை ஒழிச்சு வைப்போம். அப்படி இல்லாட்டி அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஹிடன் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபைலை ஹிட் பண்ணுவோம். அதிகபட்சம் நம்ம இதை தான் பண்ணுவோம். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் கண்ணு முன்னாடி இருக்கிற ஃபைலை கூட அவங்களால ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு கிளிப்பை ஹைட் பண்ணணும், யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இந்த ஃபைலோட பேரை மாற்றணும். அஃப்கோர்ஸ் பேர் கண்டிப்பாக மாற்ற ஆகணும். அவங்கள இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் அப்படின்னே போட்டுறேன். டெஸ்ட் அப்படின்னு மாற்றியாச்சா. தென் இதுக்கப்புறம் மறுபடியும் இதை ரீநேம் கொடுத்து MP4 அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை 3ஐயும் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச குத்துமைப்பாக ஒரு 3 டிஜிட் அடிச்சு விட்ருங்க. எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ நான் அடிச்சேன்னா அடிச்சுட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஃபார்மெட்டை மாற்றவான்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதோட ஃபார்மெட் மாறிடுச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. ஏன்னா இது ஓப்பன் பண்ணுறக்கூடிய ஆப் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி இப்படி ஒரு ஃபைலே ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு ஃபைல் ஃபார்மேட்டே கிடையாது. நம்மளா குத்துமைப்பு கிரியேட் பண்ணி வச்சது தான். இல்லை இப்படி மாதிரி நான் எப்படி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான்.
நீங்கள் மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா F2 கொடுத்து கடைசியில் நீங்கள் கொடுத்த அந்த 3 டிஜிட்டை எடுத்து விட்டுட்டு MP4 அப்படின்னு போட்டிங்கன்னா திருப்பி அந்த ஃபைலை பிரச்சனையே இல்லாமல் சூப்பராக ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது ஒரு குட்டி ட்ரிக் தான், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க இதை கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் ஸ்டில் இதை நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சூப்பரான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைலெல்லாம் எமோஜி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப காமனான மேட்ரு ஆயிடுச்சு. ஆனால் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எமோஜி அப்படின்றது இன்னுமே ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். சொல்லப்போனால் அது இருக்கா இல்லையா கூட நமக்கு தெரியாது. ஆனால் விண்டோஸ்லேயும் எமோஜிஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் விண்டோஸ் V அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஏகப்பட்ட எமோஜிஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஃபோனில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எமோஜிஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா விதமான எமோஜிஸும் இருக்குது. தாண்டி கிஃப்ட்டுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கிஃப்டையும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வேறன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட அந்த கோலன் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு குட்டி குட்டி சிம்பிள் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான எமோட்டிகான்ஸும் இங்கே உங்களுக்கு இருக்குது. இதையுமே நீங்கள் விண்டோஸில் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதாவது டைப் அடிச்சுட்டு இருக்கும்போது விண்டோஸ் V அமுக்கி நீங்கள் இதில் ஏதோ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்து நான் சொல்ல போகிற ஃபீச்சர் விண்டோஸ் 11 கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போ விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா நீங்கள் குத்துமைப்பாக ஏகப்பட்ட விண்டோ வச்சு ஒர்க் பண்ணுறவர் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ நானும் பாருங்களேன், நிறைய விண்டோவெல்லாம் அப்படியே வருஷம் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இத்தனை விண்டோ அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நான் இந்த விண்டோவை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னாடி நமக்கு கசகசன்னு இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற விண்டோ இதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விண்டோவை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்மளால் மினிமைஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே மேட்ரு பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் முன்னாடி இருக்கீங்களோ அந்த ஆப்போட மேலே இருக்கிற மெனு பாரை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி உள்ள எல்லா ஆப்பும் உங்களுக்கு மினிமைஸ் ஆகும். சட்டுன்னு உங்களுக்கு மினிமைஸ் ஆகும். இங்கே நீங்களே பார்க்கலாம். இப்போ இன்னொரு கூட பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எல்லா ஆப்பையும் மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுவோம். டைங் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மெனு பாரை பிடிச்சிட்டு இப்படியே நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆப்பும் உங்களுக்கு பின்னாடி மினிமைஸ் ஆகிடும். இந்த ஒரு ஆப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு எனேபிளில் இருக்காது. இதை எப்படி எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனில் அப்படியே கீழே மல்டி டாஸ்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு டைட்டில் பார் விண்டோ ஷேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி ஷேக் பண்ணி எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக அது ஹேண்டியான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பொதுவாக நம்ம விண்டோஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை காப்பி பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் அது அந்த நேரத்தில் கிளிப் போர்டில் சேவ் ஆகிருக்கும். நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அது வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி காப்பி பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டுமே தெரியும் அது என்னென்னு. பட் ஆக்சுவலாக உங்களோட விண்டோஸுமே அதை ஞாபகம் வச்சுக்கும். அதை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா அப்போ சொன்ன மாதிரி விண்டோஸ் V ப்ரெஸ் பண்ணணும். ஸோ விண்டோஸ் V ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எமோஜி ஐக்கான் ஓப்பன் பண்ணணும்ல. இதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன விஷயத்தை காப்பி பண்ணாலுமே அது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாக இங்கே சேவ் ஆகிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் காப்பி பண்ண விஷயங்கள். தென் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காப்பி பண்ண விஷயம். உங்களால் இதை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன காப்பி பண்ணோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸாக காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ரீவியஸாக காப்பி பண்ணதையும் நீங்கள் அகைன் ஒருக்க காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக காப்பி ஆயிரும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியான சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா விண்டோஸ் 11 கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் உங்களுக்கு கீழே பவர் பட்டன் இருக்குது, இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து இதே ஃபார்மேட்டில் இருக்காது. உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். சொல்ல போனால் நம்ம இந்த இடத்துல என்னென்ன ஐக்கான்லாம் வரணும் அப்படின்றத நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டைப்பில் நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு செட்டிங் வந்துடும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பட்டன் கிட்ட இந்த இடத்துல என்னென்ன ஃபோல்டர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வேணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிக்சர்ஸ், வீடியோஸ், நெட்வொர்க், இந்த மாதிரி என்ன விஷயம் வேணும்னாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் தேவையில்லை, நான் 2-3 மட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கலாம். தென் இதை தாண்டி போனஸாக ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ரீசென்ட்லி ஆட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் 11 போயிட்டு அப்படின்னு நீங்கள் ரீசெண்டாக ஆட் பண்ண ஆப் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அது நிறைய பேத்துக்கு ஓகே, ஆனால் நிறைய பேத்துக்கு அது பார்க்க கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா
இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரீசெண்டாக ஆட் பண்ண ஆப்ஸ் காமிக்காது. அதை தாண்டியும் நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிக்கும். அதுவும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஷோ ரீசென்ட்லி ஓப்பன் ஐட்டம்ஸ் இன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே தெரியாது. ஸோ ரொம்பவே ஒரு க்ளீனான ஒரு லுக்காக இருக்கும். இது பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த ஃபீச்சரில் எந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் எதுவும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள சோப்புகள் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிக்க வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.